அவன் இல்லைனா நாங்க இல்ல. அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு கடவுளை தினம் தினம் வேண்டிக்கிறேன். அவன் சந்தோஷமா இருக்கணுமா, அதாம்மா என்னோட ஆசையெல்லாம். நீ காஃபி ஷாப்ல இருக்க, அவரு ஆபீஸ்ல தானே இருக்காரு? இல்ல மேடம், அவர் இங்க என் கூட தான் பக்கத்துல இருக்காரு. உனக்கு சக்தியை பத்தி தெரியாதா? சக்தியை பத்தி தெரிஞ்சதுனால தான் நான் இவ்வளவு சொல்றேன். ஏன் அவர் உங்களை ஏமாத்தல? காட்டுங்க. நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? அர்ஜுன், குட் மார்னிங். குட் மார்னிங் கா. என்ன ஆபீஸ் கிளம்பிட்டியா? ஆமாக்கா. பார்த்து போயிட்டு வா. அக்கா, நீங்க ஏதோ பார்ட்டி இருக்குன்னு சொன்னீங்கல்ல, நான் ஆபீஸ் போயிட்டு அங்கிருந்து வந்துடுறேன். சரி. அக்கா, இந்த படம் தான் கட்டிக்க போறேன். நல்லா இருக்கு. அக்கா, அக்கா சொல்லு. சாரிக்கா, நான் நேத்து ஏதோ ஒரு டென்ஷன்ல அப்படி சொல்லிட்டேன். சத்தியமா நான் மனசுல எதையும் வச்சுட்டு அப்படி சொல்லல. சக்தியை திட்ட போய் நான் சாரிக்கா. அக்கா, வேணும்னா என்ன 2 அடி அடிச்சுக்கோக்கா, ப்ளீஸ்க்கா. நீ பேசின பேச்சுக்கெல்லாம் என்னால மன்னிக்க முடியாது. இந்தா சாப்பிடு. சும்மா சொன்னேன். சாரிக்கா. சரி பரவாயில்லடி, தெரியாம தானே பேசிட்டேன், கோச்சுக்க மாட்டேன். சரி சரிக்கா, சாயந்தரம் எத்தனை மணிக்கு பார்ட்டி? சாயந்தரம் மத்த டீடைல்ஸ் எல்லாம் ஃபோன் பண்ணி சொல்றேன். கரெக்ட்டா சொல்லிடுறேன். வரேக்கா. வரேன் அர்ஜுன். இரு. மறந்துட்டேன், ஒரு நிமிஷம் இரு, அவனை பாத்துக்கோ. அர்ஜுன் குட்டி இன்னும் சாப்பிட்டு முடிக்கலையா? சித்தி ஊட்டி விடுறேன். அனு. அக்கா. என்னக்கா? ஷாப்பிங் போயிருந்தேன். உனக்காக இந்த கிளாஸ் வாங்கினேன். தேங்க் யூ. உங்களுக்கு? என்கிட்ட இருக்கல ஆல்ரெடி. எடுத்துட்டு போ, கண்டிப்பா தேவைப்படும் உனக்கு. சரிக்கா. சரி அப்ப வரேன். பாய். அக்கா, உன் ஃபுல்லா சாப்பிடல, நான் பாத்துக்கிறேன். வரேன்க்கா. பாத்து போ. பாய் பாய். பாய். டாக்ஸி ஓட்டுறவன் எங்க இருந்து வருவான்னு எனக்கு தெரியும். சார் நீங்க வாங்க சார். ஏன் சார் சண்டை போடுறீங்க? நீங்க வாங்க சார். சார் அப்படி பேசாதீங்க. அவர் என் ஹஸ்பண்ட்னு சொல்லி தடுத்திருக்கலாம்ல, என் மானத்தை காப்பாத்திருக்கலாம்ல. அப்படி சொன்னா உங்களுக்கு தான் அசிங்கம்னு நான் சொல்லலங்க. நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணதே என்னால நடிக்க முடியாதுன்னு சொல்றதுக்கு தான். நம்ம விட்டதை பிடிக்க வந்திருக்கோம். அதுக்கு ஏன் சம்பாத்தியம் மட்டும் பத்தாது. உன் சம்பளம், தேனி சம்பளம், அண்ணன் சம்பாதிச்சா அந்த சம்பளம், இப்படி எல்லார் சம்பளமும் வேணும். திடீர்னு பார்ட்டி கூப்பிடுறாரு. நீ போயிட்டு வா. நான் மட்டும் எப்படிங்க? ஒண்ணு பண்ணலாம், நீங்களும் வாங்க, 2 பேரும் சேர்ந்து போலாம். வேண்டாம் வேண்டாம், நீ மட்டும் போயிட்டு வா. இப்ப அவ சம்பாதிக்கிறா, அவ வேலைக்கு போய் சம்பாதிச்சு தான் ஆகணும். வேற வழி இல்ல, நாம அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். தம்பி, திரும்ப கூடாது, ஸ்ட்ரைட்டா போகணும். ஓ சாரிங்க.
சொல்லுங்கக்கா. அனு, ஈவினிங் கரெக்டா நான் ஆஃபீஸ்க்கு வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன்னு. ஏன் ஆஃபீஸ்க்காக்கா? இல்ல வேண்டாம், அப்புறம் உன் அப்பா பார்த்தா ஏதாவது தேவையில்லாம பேசுவாரு. நீ என்ன பண்ற, ஒரு 5 o'clock நீ வேலையை முடிச்சிடு. உன் ஆபீஸ் பக்கத்துல பஸ் ஸ்டாப் இருக்குல்ல, நான் அங்க வெயிட் பண்றேன். நீ அங்க வந்துடுறியா? இல்லக்கா, அதெல்லாம் எதுவும் வேண்டாம். நான் இப்போ 1 hourல கிளம்பிடுவேன். ஏய், இப்பவே எது கிளம்புற? ஈவினிங் தானே. இல்லக்கா, போற வழியில ஆட் புக்கிங் ஆபீஸ்ல எனக்கு ஒரு வேலை இருக்கு. சோ அந்த வேலை முடிச்சிட்டு நான் வேலைச்சேரிக்கு வந்துடுறேன். நீங்க ஒரு 5:30 கரெக்டா அங்க வந்துருங்க, ஓகேவா? அப்புறம் நான் ஆட்டோ எடுத்துட்டு வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கணும், அதானே? சரி பாரு. சரிக்கா, ஓகே. அக்கா, ஆ ஏதோ நியூஸ்ல இன்னைக்கு காத்து பயங்கரமா ஐசுன்னு சொல்றாங்களே, நிஜமாவா இருக்கும்? ஆமாடி, வானம் இருட்டுற மாதிரி தான் இருக்கு. ஆனா மழையோ காத்தோ வந்தாலும் கொஞ்ச நேரத்துல சரியாயிடும். ஆமாக்கா, நியூஸ்ல சொன்னது என்னைக்கு நடந்திருக்கு. சரிக்கா, நாங்க வந்து வெயிட் பண்றேன். சரி, ஓகே, ஈவினிங் மீட் பண்ணலாம். பை. ஓகேக்கா. சரி, ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணி கட்டுவோம். என்ன தென்மொழி, எல்லா வேலையும் முடிச்சிட்டு பாத்திரம் எல்லாம் கழுவி தொடச்சு வச்சிட்டு இருக்கியா? ஆமாமா. இன்னைக்கு இங்க எல்லாரையும் அசத்திட்டப்போ. இன்னும் சொல்லணும்னா உன் சமையலுக்கு நாங்க எல்லாரும் அடிமை ஆயிட்டோம்னு ஐயோ, வச்சுக்கேன். ரொம்ப நன்றிமா. புவி இன்னைக்கு சாப்பிட்ட மாதிரி என்னைக்குமே சாப்பிட்டது இல்லைன்னா பாத்துக்கியே. இப்படியே போனா அவன் வெளியில சாப்பிடுறதே குறைஞ்சிரும். அவன் உடம்பும் ஆரோக்கியமா இருக்கும். அம்மா, நீங்க அதைத்தானமா எதிர்பார்த்தீங்க? ஆமாமா, நீ என் நம்பிக்கையை காப்பாத்திட்டமா. சரிங்கம்மா. அம்மா, இன்னைக்கு ரொம்ப நார்மலா தான் பண்ணிருக்கிறேன். இன்னும் விதவிதமா சமைக்கிறேன். அப்படியா? ஆமாம்மா. தமிழ்நாட்டின் வளர்ச்சிப் பணிகளுக்காக தமிழக முதலமைச்சர் டெல்லி சென்று பாரத பிரதமரை சந்திக்க உள்ளார். ஜூலை 1ஆம் தேதி முதல் நாடு முழுவதும் CST வரி விதிப்பு முறை அமலுக்கு வருகிறது. வானிலை அறிக்கை. அடுத்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரை சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்று வீசக்கூடும். மேலும் பிற மாவட்டங்களில் தென்மொழி, இடியுடன் கூடிய என்னம்மா? கனமழை பெய்ய வாமா, இந்த நியூஸை கேளு. வானிலை அறிக்கை தெரிவிக்கிறது. அதனால் மீனவர்கள் யாரும் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்றும் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படியும் வானிலை ஆய்வு மையத்தால் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஐயோ, ஆமாமா, காத்தடிக்க போதாமே. ஏற்கனவே சென்னையில புயல் அடிச்சு அங்கங்க மரம் எல்லாம் விழுந்து ஜனங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இப்ப மறுபடியுமா? டேய் டேய், பாத்துடா. தம்பி தம்பி, இந்த வயசுல எல்லாம் இப்படிதாம்மா இருப்பாங்க. என்னடா நீ? சரிம்மா, வரேன். நில்லுடா, எங்க கிளம்பிட்ட? இன்னைக்கு பூரா வீட்ல இருந்து போர் அடிக்குதுமா, அதான் அப்படியே வெளில போயிட்டு வரலான்னு. டேய், டிவி நியூஸ கொஞ்சம் பாரு. சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்று வீச வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. வாவ் மம்மி, போன தடவை காத்தடிச்சப்ப அதை நான் மிஸ் பண்ணிட்டேன். அதனால இந்த தடவை நான் மிஸ் பண்றதா கிடையவே கிடையாது. அதுலயும் காத்து மழையில பைக் ஓட்டிட்டு போற செம்ம கிக்கா இருக்கும். நான் கிளம்புறேன், பாய். அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை, நீ வீட்லயே இரு. அம்மா, என்ன பாருமா, நான் யூத்மா, இதெல்லாம் என்ன அனுபவிக்க விட. சும்மா ஐயோ, bye. தம்பி தம்பி டேய். தம்பி, அம்மா தான் இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, அம்மா சொல்றத கேளுங்கப்பா. காத்தடிச்சு ஓஞ்சு போகட்டும், அப்புறம் நீங்க போங்களேன். அது வரைக்கும் வீட்ல இருங்க. நான் வேணா உங்களுக்கு போண்டா பஜ்ஜி போட்டு கொடுக்க தானே, அப்படியே அது கூட சூடா டீ கூட. ஆமா ஆமா, எல்லாம் சூடா போட்டு தரேன். ஓ. நீங்க அந்த ஜன்னல் ஓரமா உட்காந்துக்கிட்டு காத்த ரசிச்சுக்கிட்டே சாப்பிடுங்க. நீங்களே எங்க அம்மா மாதிரியே பேசுறீங்க. இதெல்லாம் நான் வெளியே சாப்பிட்டுக்கிறேன். போறேன், பாய் பாய். தம்பி தம்பி, என்ன நீங்க போறேன்னு சொல்றீங்க? போயிட்டு வரேன்னு சொல்லுங்க. அம்மா, உனக்கு ஏத்த ஜோடியா தான் வச்சிருக்கேன். சிஸ்டர், நல்ல சென்டிமெண்டா தான் பேசுறீங்க. அப்ப நான் போயிட்டு வரேன், பாய். டேய், பாத்தியாமா, எப்பவுமே இவன் இப்படிதான், எது சொன்னாலும் கேட்க மாட்டான். மா விடுங்கம்மா, அதெல்லாம் வயசுமா, எல்லாம் சரியாயிடும். நீங்க உட்காருங்க, நான் உங்களுக்கு சூடா டீ போட்டு கொண்டு வரேன்.
ஹலோ. அனு, வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா? முடிஞ்சதுப்பா. ஏர் புக்கிங் ஆபீஸ் போயிட்டு வந்து எல்லா ஆடிட்டிங்கும் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துறேன். சரியா? பாய்ப்பா. பாய் பாய் பாய். நான் சொல்றேன், எங்க இருக்க? ஆனா கொஞ்சம் நில்லுங்க. சொல்லுமா. நம்ம ஒரு பிளான் போட்டா இவ வந்து மாட்றா. டிரைவர் கொஞ்சம் வேகமா போப்பா. தம்பி போன் வருது, அட்டன் பண்ண வேண்டியதானப்பா? பரவாயில்லைங்க. நிறுத்தியா நிறுத்தியா எங்க போயிட்டு இருக்காங்க சார். சார் அவங்க பிடிக்கும் சார். சார் ப்ளீஸ் சார். லைசன்ஸ் அடியா? சார் எங்கிட்ட எல்லாமே இருக்கு சார். அப்ப காட்டு, முதல்ல லைசன்ஸ் அடியா? போறாங்க சார். லைசன்ஸ் ஆசிப்புக்கு காட்டிட்டு முதல்ல வண்டி ஆஃப் பண்ணியா? சார் 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 ஒரு எமர்ஜென்சிக்காக தான் சார் போறேன். ப்ளீஸ் சார். லைசன்ஸை காட்டிட்டு போய்கிட்டே இரு. எடு சார். பர்ஸ வீட்ல ஸ்டோன்ட்ட சார். நீ இவ்வளவு தூரம் பேசும்போதே நினைச்சியா? சார் சார் போறாங்க சார். ரொம்ப அர்ஜென்ட் சார். சார் ப்ளீஸ் சார். சார் யோ போயிட்டாங்க சார். சார் ப்ளீஸ் சார். சார் சொல்றேன் சார். வண்டி சாவி எடுத்தா தானே. யோ வண்டி நம்பர் நோட் பண்ணி. ஓகே சார். ஆட்டோ.
வேலுச்சேரி விஜயநகர் போகணும். போலாம் மேடம். டைரக்டர் அவமானப்படுத்தினதை அவர் இன்னும் மறக்கல போல இருக்கு. அதான் என் போனை எடுக்க மாட்டேங்கிறாரு. 10 தடவை கால் பண்ணிருக்கா. என்ன பண்ணலாம்? கொஞ்சம் விட்டு இருந்தா இதை அடிச்சிட்டு போயிருப்பே. நான் அப்படிப்பட்ட குடும்பத்துல இருந்து வரல சார். பின்ன டாடா பில்லா குடும்பத்துல இருந்து வந்தியோ? சார் எதுக்கு சார் தேவையில்லாம பேசிக்கிட்டு? வாங்க சார். டைரக்டர் அவ்வளவு தூரம் என்ன அவமானப்படுத்தினாரு, திருடன்னு சொல்லி கேவலப்படுத்தினாரு. அப்பெல்லாம் நான் அவளோட ஹஸ்பண்ட்னு சொல்ல அவளுக்கு மனசு வரல. ஆனா இப்போ எல்லாரும் முன்னாடியும் என்ன ஹஸ்பண்ட்னு சொல்றேன்னு சொல்றாளே, இது எந்த விதத்துல நியாயம்? இங்கதானா? சரிம்மா. அண்ணா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இப்ப வந்துடுறேன். நான் பக்கத்துல போய் பெட்ரோல் போட்டு வந்துடுறேம்மா. சரி. ஹலோ சார், கால் டாக்ஸி டிரைவர் வெட்டீங்களா? ஆமா, பிலிம் சிட்டில இருந்து வேளச்சேரி வரைக்கும் போகணும். நான் ஃபிலிம் சிட்டி வாசல்ல தான் இருக்கேன் சார். சரி, நீங்க வெயிட் பண்ணுங்க, நாங்க வந்துடுறோம். சரி. டேய் புவி, நீ எங்கடா இருக்க? காத்தடிக்க ஆரம்பிச்சிருச்சுடா. இப்ப நான் ஹாப்பியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். என்னடா சொல்ற? என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். காத்தடிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ற? நீ எங்கடா இருக்க? இப்ப அதுக்கு என்னமா பண்ண சொல்ற? நான் பத்திரமா தான் இருக்கேன். எங்கடா இருக்க? ஐயோ அம்மா, நான் கெஸ்ட் ஹவுஸ் போயிட்டு இருக்கேன். என்னடா சொல்ற? சத்தமா சொல்லு. கெஸ்ட் ஹவுஸ் போயிட்டு இருக்கேன். டேய், நீ கெஸ்ட் ஹவுஸ்க்கெல்லாம் போக வேண்டாம், நேரா வீட்டுக்கு வந்துரு. நான் கெஸ்ட் ஹவுஸ் பக்கத்துல போயிட்டேன். எனக்கு ஒண்ணும் ஆகாது.